தமிழ்நாட்டில் தடுப்பணைகள் வளமாக இல்லை என்றால் அதை கட்டியவர்கள் சிறை செல்வார்கள் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குகைநல்லூர் ஒட்டி பொன்னையாற்றின் குறுக்கே 12 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. அதை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிக வெள்ளம் வரும்போதும் பலமாக நின்றால்தான் தடுப்பணை நன்றாக கட்டப்பட்டுள்ளது என அர்த்தம் என்றார். தடுப்பணை உடைந்தால் அதை கட்டியவர் சிறை செல்வார் என்றும் அவர் எச்சரித்தார். நீங்க பலமா கட்டியிருக்கீங்களா வீக்கா கட்டிருக்கீங்களான்னு நிறைய வெள்ளம் வரும்போது தெரியும். அப்ப தாங்கி நின்றுச்சுன்னா எல்லா தண்ணியும் நீங்க நல்லா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். உடஞ்சி போச்சுன்னா யூஸ்லெஸ்ஸா கட்டியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கட்டியிருந்தா என்ன பண்றது? ஜெயிலுக்கு போறது. விலங்கு கொழுப்பு கலந்த நெய் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இருந்த புகார் பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆனாலும் திருப்பதியில் லட்டு விற்பனை அமோகமாக நடக்கும் நிலையில் இது குறித்து பக்தர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு தப்பான தகவல் தான் அது. ஏன்னா ஒரு அதனால நம்மளுக்கு கடவுள் எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி பார்ப்போம், அவ்வளவுதான். கலப்படமா இருக்கா இல்லையாங்கிறது பகவான் தான் பார்க்கணும். ஆனா லட்டு கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் தெரியுது. திருப்பதினாவே லட்டு தான், அதுல போய் இந்த மாதிரி செய்யலாமா? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு அந்த நெய், இது நல்லா இருக்குங்க. பெருமாளை நம்பிதான் வாங்கிட்டு போறோம். அது அவங்க ஆர்டர் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்டர் பண்ற மிஸ்டேக்கு நிர்வாகம் பொறுப்பு ஏத்துக்காது இல்லைங்களா? அது செக் பண்ணிருக்கிறாங்க, என்னன்னு தெரியலைங்க சார். 30 வருஷமா நான் திருப்பதிக்கு நினைக்கிறேன். ஆரம்பத்துல எல்லாம் திருப்பதி லட்டுன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்காது. அவ்வளோ அருமையா இருக்கும். அந்த லட்டுக்காகவே திருப்பதி ஃபேமஸ் ஆனது. இப்போ அந்த லட்டோட சைஸும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு சார். ஒரு சாதாரண ஸ்வீட்டு கடையில் கிடைக்கிற டேஸ்ட் கூட இப்போ அந்த திருப்பதி லட்டுல இல்லை.